Good morning to all. I welcome you all for today's online class. Today I am going to start unit 11. So that is hydroxy compound and ethers. So hydroxy compounds na ஒரு organic compoundல வந்து OHங்கிற ஒரு functional group இருந்தா so நம்ம அதை என்ன சொல்றோம் hydroxy compound. ஈத்தர்னா வந்து என்னன்னா ஒரு கார்பன் ஸோ சென்டர்ல ஒரு ஆக்சிஜன் அகைன் ஒரு கார்பன் ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் வந்து சென்டர்ல இருக்கும் சென்டர்ல வந்து ரெண்டு கார்பன் வந்து கனெக்ட் பண்ணுச்சுன்னா ஸோ அது வந்து ஈத்தர் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு அல்கைல் ஹாலைடு எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்கஹால் OH குரூப் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ OH குரூப்னா வந்து ஹைட்ராக்சில் குரூப். ஸோ நம்ம ஹியூமன் பாடியிலேயே ஸோ நிறைய டைப் ஆஃப் ஆல்கஹால் வந்து OH குரூப் வந்து அந்த காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து கொலஸ்டிரால், ஸோ ரெட்டினால். ஸோ கொலஸ்டிரால் அப்போ ஒரு ஆல்கஹால் குரூப் இருந்துச்சு, OH குரூப் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை முடிக்கணும் அப்படின்னா OLன்னு அந்த காம்பவுண்டுக்கு வந்து OLன்னு முடிக்கணும். ஸோ தென் மெத்தனால் வந்து ஒரு சால்வெண்ட் CH3OH சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு யூனிவர்சல் இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட். ஸோ அண்ட் தென் எத்தில் ஆல்கஹால் ஸோ C2H5OH. ஸோ அதுவும் வந்து ஆல்கஹால், அது வந்து அடிட்டிவ் ஃபார் பெட்ரோலா யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் ஐசோப்ரொபைல் ஆல்கஹால் ஸோ அது வந்து ஒரு கிளென்சரா வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஒரு OH குரூப் வந்து இருந்துச்சுன்னா ஸோ அதை நம்ம எப்படி முடிக்கணும், OLன்னு வந்து முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலை நம்ம வந்து எப்படி கிளாசிஃபை பண்றோம்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அண்ட் தி பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னா நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரு OH மட்டும் இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம், மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னா மோர் தேன் ஒன் OH. ஸோ ஒன்னை தவிர அதிகமான OH இருந்ததுன்னா அது வந்து பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ டைஹைட்ரிக்னா அந்த காம்பவுண்ட்ல ரெண்டு OH குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிளைகால் CH2OH CH2OH. ஸோ அப்போ ரெண்டு OH குரூப் இருக்கிறதுனால அது டைஹைட்ரிக் ஆல்கஹால். அண்ட் தென் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால், ட்ரைனா மூணு. ஸோ அப்போ மூணு OH குரூப் அந்த காம்பவுண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு OH, இது ஒரு OH, so and then again this OH. So example வந்து glycerol CH2OH CHOH and then CH2OH and then hexahydricனா so ஆறு OH group இருக்கு அப்படின்னு அர்த்தம். So here ஒரு one OH, so இந்த CHOHல 4 times அப்ப 4 OH group இருக்குது. so அப்ப இங்க வந்து ஒரு OH, so 6 times alcohol group is present in that compound. So example for hexahydric alcohol is sorbitol. So and then alcohol we are classified as primary alcohol, secondary. So primary alcohol, secondary alcohol and the tertiary alcohol. So primary alcohol na so நமக்கு ஒரு CH2 group கூட so இந்த CH2 group கூட நம்ம OH வந்து join ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம், primary alcohol. So secondary alcohol na ஒரு CH group கூட so ஒரு CH குரூப் கூட OH வந்து ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ அண்ட் தென் டெர்ஷரி ஆல்கஹால்னா ஸோ ஒரு கார்பன் கூட வந்து OH குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், அது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ அண்ட் தென் வினைல் ஆல்கஹால்னு சொல்றோம். வினைல் ஆல்கஹால்னா வந்து என்னன்னா CH2 டபுள் பாண்ட் வித் CHஓட ஒரு OH குரூப் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ வினைல் குரூப்னா CH2 டபுள் பாண்ட் வித் CHனா வினைல் குரூப். ஸோ அது கூட ஒரு ஆல்கஹால் குரூப் ஜாயின் இருக்கிறதுனால இது பேர் வினைல் ஆல்கஹால். ஸோ அண்ட் தென் ஃபினைல் மெத்தனால்னா வந்து என்ன அர்த்தம்னா ஒரு பென்சீன் ரிங்ல ஸோ ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம், நம்ம C6H5ன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல CH2OH வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து ஃபினைல் மெத்தனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து IUPAC நாமென்கிளேச்சர். ஸோ ஒரு காம்பவுண்டுக்கு வந்து எப்படி வந்து நேம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எது வந்து லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம எய்தர் நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் 1 2 3 இப்படியும் கொடுக்கலாம், அதர்வைஸ் 1 2 3. ஸோ இப்படியும் நேம் பண்ணலாம், இப்படியும் வந்து நம்பரிங் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அப்போ எத்தனை கார்பன் இருக்குது, நமக்கு 3 கார்பன். ஸோ அதுதான் வந்து ரூட்டா இருக்கு. ஸோ எது லாங்கஸ்ட் செயின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து நம்பரிங் பண்றோம்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்குதா? ஸோ அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் ஆல்கஹால்ங்கிறது OHங்கிறது ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். அபார்ட் ஃப்ரம் தட் இத தவிர்த்து வேற எந்த சப்ஸ்டிட்யூவன்ட்டும் இங்க இல்ல. ஸோ அதனால இங்க ஹைஃபன் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ரூட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ 3 கார்பன் இருக்கறனால இதோட நேம் வந்து நம்ம எப்படி பண்ணோம்? ப்ரோப்ப. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டா இருந்தா அந்த காம்பவுண்ட நம்ம எப்படி நேம் பண்ணோம்? ப்ரோப்பேன் ANEன்னு முடிக்கணும். ஸோ அண்ட் தென் எந்த பொசிஷன்ல வந்து ஆல்கஹால் இருக்குது நமக்கு? செகண்ட் பொசிஷன்ல இருக்குது. அதனால 2 ஆல். ஸோ அப்ப அந்த ஈய வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸோ அண்ட் தென் இதோட நேம் நம்ம எப்படி பண்ணணும்? ப்ரோப்பன் 2 ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்டுக்கு வந்து நேம் பண்றோம். ஸோ இத வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து இங்க இருந்து 1, 2, 3 இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா, ஸோ நம்ம ஃபங்ஷனல் குரூப் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இப்படி பண்ணாலும் 1, 2 ஸோ 2வது பொசிஷன்ல தான் வந்து OH வரும். ஸோ அப்ப இங்கேருந்து வேணாலும் நம்பரிங் குடுக்கலாம். அதர்வைஸ் இங்கேருந்து 1 இது வந்து 2 இது வந்து 3 அப்படியும் வந்து நம்பரிங் குடுக்கலாம். ஸோ வேற என்ன சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்குது? அபார்ட் ஃப்ரம் தட் OH வந்து நமக்கு இங்க வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ மெத்தில் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்குது? செகண்ட் பொசிஷன்ல. ஸோ அதனால 2 மெத்தில் அத வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ரூட் யூஸ்டுன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ எத்தன கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. ஸோ அப்ப எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட். அப்ப எப்படி எழுதணும் இத? புரோப்பேன் அப்படின்னு எழுதணும். ஸோ அப்ப லாஸ்ட் இருக்கிற ஈய வந்து கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ ஆல்கஹால் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்குது? செகண்ட் பொசிஷன்ல. அதனால 2 ஆல். ஸோ இது காம்பவுண்டுக்கு எப்படி நேம் பண்றது? 2 மெத்தில் புரோப்பன் 2 ஆல். ஸோ நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி நம்பரிங் குடுக்கணும்னா, இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கார்பன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லாங்கஸ்ட் செயின் எப்படின்னு பார்க்கணும். 1, 2, 3 இப்படி குடுக்கக்கூடாது. ஸோ எப்பவுமே ஆல்கஹால் குரூப், OH குரூப் ஒரு ஃபங்ஷனல் குரூப் இருக்குன்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸோ OH குரூப் இருக்கிற கார்பன் வந்து நியரஸ்ட்டா இருக்கணும். ஃபங்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் வந்து நியரஸ்ட்டா இருக்கணும். ஸோ நம்ம இப்படி 1, 2, 3 இப்படி குடுக்கணும். ஸோ இப்படி 1, 2, 3ன்னு இப்படி வந்து குடுக்கக்கூடாது. ஸோ ஏன்னா ஃபங்ஷனல் குரூப் இந்த சைடு தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த கார்பனுக்கு வந்து நியரஸ்ட் நம்பர் வந்து குடுக்கணும். ஸோ 1, 2, 3. ஸோ வேற என்னென்ன சப்ஸ்டிட்யூவன்ட் இங்க வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் பொசிஷன்ல இங்க ஒரு மெத்தில் இருக்குது. ஸோ இங்க ஒரு மெத்தில் இருக்குது. ஸோ அப்ப இதுக்கு எப்படி நேம் பண்ணணும்? ஸோ செகண்ட் பொசிஷன்ல 2 மெத்தில் இருக்கிறதுனால 2, 2 டைமெத்தில். ஸோ எத்தன கார்பன் இருக்குது? 1, 2, 3 கார்பன் இருக்குது. எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்குது. ஸோ அதனால எப்படி பண்ணணும்? புரோப்பேன்னு எழுதுறோம். ஸோ எந்த பொசிஷன்ல ஆல்கஹால் குரூப் இருக்குது? அதோட ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அதனால 1 ஆல். ஸோ இந்த ஈய வந்து கேன்சல் பண்ணுவோமா? ஸோ அப்ப அதோட நேம் வந்து எப்படி பண்ணலாம்? 2, 2 டைமெத்தில் புரோப்பன் 1 ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட். ஸோ நம்பரிங் வந்து என்ன பண்ணக்கூடாது? ஸோ ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் செயின் பார்க்குறோம். இப்படி இத வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. 1, 2, 3 பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஷார்ட்டா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா 1, 2, 3. ஸோ இப்படியும் பண்ணக்கூடாது. 1, 2, 3 இப்படி போடக்கூடாது. பிகாஸ் ஆல்கஹால் குரூப் பிரசன்ட் ஆயிருக்க கார்பனுக்கு நியரஸ்ட் நம்பர் வந்து குடுக்கணும். ஸோ நம்பரிங் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? 1, 2, 3 இப்படி ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சப்ஸ்டிட்யூவன்ட் ஆல்கஹால் தவிர வேற என்ன இருக்குது இங்க? மெத்தில் குரூப். ஸோ செகண்ட் பொசிஷன்ல இருக்குது. ஸோ அதனால 2 மெத்தில். ஸோ 3 கார்பன் இருக்கறனால 3 கார்பன் இருக்குது. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்குது. ஸோ அதனால புரோப்பேன் எழுதுறோம். ஸோ எந்த பொசிஷன்ல ஆல்கஹால் இருக்குது? ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ அதனால 1 ஆல். ஸோ அப்ப இந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2 மெத்தில் புரோப்பன் 1 ஆல். ஸோ இந்த ஈய ஸ்டேக் அவுட் பண்ணிடணும். புரோப்பன் 1 ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட். இதுல வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட்யூவன்ட் ஒரு பென்சீன் ரிங் வந்து ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட்டா எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப இந்த சப்ஸ்டிட்யூவன்ட்டா எடுத்துக்கிறனால ஃபினைல். ஸோ இங்க இது வந்து CH3 CH4ங்கிறது மீத்தேனா. ஸோ அப்ப அதை வந்து எப்படி எழுதுறோம்? மீத்தேன் எழுதுறோம். ஸோ ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கறனால OLன்னு எழுதுறோம். ஸோ அப்ப இந்த ஈய வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். இதோட பேர் வந்து என்னது? ஃபினைல் மெத்தனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்பனுக்கு நேம் பண்றோம். ஆல்கஹால் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கிற கார்பனுக்கு நம்பரிங் குடுக்குறோம். ஸோ 1, 2, 3 இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ப இங்க வேற எந்த சப்ஸ்டிட்யூவன்ட்டும் இல்ல. அதனால ஹைஃபன். ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்னு எழுதுறோம். ஸோ இங்க டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டா இருந்தா புரோப்பேன் ANEன்னு எதுவும். ஸோ இங்க டபுள் பாண்ட் வந்து இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் எந்த பொசிஷன்ல இருக்குது? செகண்ட் பொசிஷன்ல இருக்குது. ஸோ அப்ப 2 ENEன்னு முடிச்சா அங்க டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ENEன்னு எழுதணும். ஸோ எந்த பொசிஷன்ல ஆல்கஹால் குரூப் இருக்குது? 1 ஆல். ஸோ அப்ப இந்த காம்பவுண்டோட நேம் வந்து என்னது? ப்ரோப் 2N 1 ஆல். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு தெரியும். உள்ள எந்தவித பாண்டும் இல்லாம ஸோ 6 மெம்பர் ரிங் இருந்ததுன்னா அது பேரு சைக்ளோஹெக்சேன். ஸோ அது கூட ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கனால இதோட பேர் வந்து சைக்ளோஹெக்சனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளிசரால்.
ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து CH2OH, CHOH, CH2OH. ஸோ இப்ப இந்த காம்பவுண்ட்ல எந்த விதமான சப்ஸ்டிட்யூயன்ட்டும் இல்ல. ஸோ அதனால ஹைஃபன். ஸோ வந்து எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்க்குறோம். இதோ ஒரு கார்பன். ஸோ இதோ ஒரு கார்பன். ஸோ இது வந்து இன்னொரு வந்து கார்பன். ஸோ அப்ப 3 கார்பன் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? ப்ரோப்பேன் எழுதுறோம். ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட். அதனால ப்ரோப்பேன். ஸோ எந்தெந்த பொசிஷன்ல OH இருக்குது? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1, செகண்ட்ல ஒரு OH, மூணாவது கார்பன்ல ஒரு OH. ஸோ அதனால 1, 2, 3 ஆல்கஹால் இருக்கனால ட்ரையால். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து ப்ரோப்பேன், ப்ரோப்பன். ஸோ ப்ரோப்பன் 1, 2, 3 ட்ரையால். So next வந்து evaluate yourself. So classify the following alcohol as primary, secondary and tertiary. ஸோ அப்போ பிரைமரி கார்பனா நம்ம என்ன பார்த்தோம்? CH2 கார்பனோட ஒரு OH இருந்தா ஸோ அது வந்து பிரைமரி. CHோட ஒரு OH இருந்தா செகண்டரி ஆல்கஹால். ஸோ அதே சி கார்பன் வெறும் கார்பனோட ஒரு OH குரூப் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து டெர்ஷரி கார்பன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல OH வந்து எந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்குது? ஸோ ஒரு CH குரூப் கூட பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்குறோம். ஸோ இதுல வந்து வெறும் ஒரு கார்பனோட ஒரு OH அட்டாச் ஆயிடுச்சு. அப்ப டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ அப்ப நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இதுல வந்து ஒரு CH குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கு OH. ஸோ அப்ப இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இதுல வந்து எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு? CH குரூப் கூட ஒரு OH பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின். ஒரு கார்பனோட வெறும் ஒரு கார்பனோட OH பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால டெர்ஷரி ஆல்கஹால். So next, write all the possible isomers of an alcohol having C5H12O. So அப்ப இதோட ஒரு அல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா நம்ம சோ அது வந்து எப்படி வரும்னா CnH2n ஸோ ஒரு ஜெனரல் அல்கேனோட ஃபார்முலா வந்து CnH2n + 2. ஸோ அப்போ இங்கே 5 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? C5 5 2s are 10 12. ஸோ அப்போ C5H12O. ஸோ அப்போ இந்த ஒரு ஜெனரல் அல்கேன் குரூப்போட ஃபார்முலா ஒரு ஜெனரல் ஃபார்முலா தான் அது. ஸோ அப்போ எல்லாமே சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் 5 கார்பன் இருக்கறனால 5 கார்பன் போடுறோம். இங்க வந்து ஒரு ஆல்கஹால் குரூப் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? 5 கார்பன் போட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபங்க்ஷனல் குரூப் OH வந்து போட்டுறோம். ஓகே. சோ இந்த காம்பவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் இருக்கறனால சோ வந்து பென்டன் 1 ஆல். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? அதோட செகண்ட் பொசிஷன்ல ஒரு OH வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ இதுக்கு இந்த ஃபார்முலாக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்து பாசிபிள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 கார்பன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல OH வந்து போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கார்பன்ல ஒரு OH வந்து போடுறோம். ஸோ அப்ப இதோட 5 கார்பன் இருக்கறனால பென்டன். ஸோ செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் இருக்கறனால 2 ஆல். ஸோ நெக்ஸ்ட் OH வந்து தேர்ட் பொசிஷன்ல போடுறோம். ஸோ அப்ப பென்டன் 3 ஆல். ஸோ அகைன் ஃபோர்த் பொசிஷன்ல போட முடியாது. ஸோ ஏன்னா ஃபோர்த் பொசிஷன்ல இந்த இடத்துல போட்டாலும் ஸோ இங்க செகண்ட் பொசிஷன்ல போட்டாலும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால இந்த மாதிரி போடுறது 3 ஸ்ட்ரக்சர் தான் வந்து பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? ஸோ இங்க வந்து 4 கார்பனா மாத்துறோம். ஸோ 4 கார்பனா மாத்திட்டு ஸோ இன்னொரு கார்பனை வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்ல வந்து போடுறோம். ஓகே. சோ அப்ப இங்க 4 கார்பன் பியூட்டனுக்கு 4 கார்பன் போடுறோம். சோ அப்ப CH3 ஒவ்வொரு பொசிஷனா மாத்துறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல வந்து எழுதுறோம். சோ இந்த பொசிஷன்ல எழுதினா அது வந்து என்னது? தேர்ட். சோ 1 எப்பவுமே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற கார்பனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணுவோம். சோ அப்ப 1 இது வந்து 2 இது வந்து 3 இது வந்து ஃபோர்த் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க OH குரூப் இருக்கிற இந்த இந்த பொசிஷன்ல வந்து போடுறோம். செகண்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் போடுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் போடுறோம். ஸோ செகண்ட்ல சாரி. ஸோ இந்த செகண்ட்ல வந்து போடும்போது ஸோ அதோட பேரு வந்து என்னது? 2 மெத்தில் பியூட்டன் 1 ஆல். ஸோ இங்க தேர்ட் பொசிஷன்ல போடும்போது அதோட பேர் வந்து என்னது? 3 மெத்தில் 4 கார்பன் இருக்கறனால பியூட்டன் 1 ஆல். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வேற என்னென்ன பாசிபிள் அப்படின்னு வந்து பார்க்குறோம் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 3 கார்பன் 4 கார்பன் போட்டுறோம். ஸோ தென் இந்த OH குரூப்பை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து செகண்ட் பொசிஷன்ல போட்டு போடுறோம். ஸோ அப்ப 2 மெத்தில் பியூட்டன் 2 ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பாசிபிள்னு பார்த்தோம்னா 2 மெத்திலையுமே ஒரே கார்பன்ல போடுறோம். ஸோ அப்ப 2 டைமெத்தில் புரோப்பன் 1 ஆல். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு இந்த இந்த ஃபார்முலாக்கு எவ்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இத மாரி எழுதலாம்னு பார்த்தா 8 பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் னால OH குரூப் இல்லையா? ஸோ அது வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இஸ் சிமிலர் டு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் OH குரூப் அட்டாச்டு டு தட் ஹை ஸோ நமக்கு ஆக்ஸிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 8. ஸோ அப்ப அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? 1s2 2s2 2p4. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து இப்படி இருக்குது. ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சேம் சிமிலர். ஸோ ஸோ இது வந்து என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா sp3. ஸோ எஸ் ஸோ 3 பி ஆர்பிட்டல்ல ஸோ 3 ஆர்பிட்டலும் வந்து ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதே வந்து ஹைபிரிடைசேஷன் நடக்கும்போது ஸோ எத்தனை ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் இருக்குது? 4 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல், 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஆக்சிஜனுக்கு 4 வந்து ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் வந்து இருக்குது. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 2 வந்து பேரா இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபுல்லி பேர்டா இருக்குது. ஸோ 2 வந்து சிங்கிள் எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ 2 வந்து சிங்கிள் எலக்ட்ரான், 2 வந்து பேரப் ஆயிருக்கும். ஸோ அப்ப இது 2ம் வந்து நான் பாண்டிங். ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் வந்து பேரப் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நான் பாண்டிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்ப இன்னும் இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? அந்த ஒரு எலக்ட்ரான் இன்னொரு ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இங்க இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? அந்த எலக்ட்ரான் ஸோ இன்னொரு sp3 கார்பன்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ஸோ அது கூட பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த டயகிராம். ஸோ இங்க 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்ஸிஜன் கிட்ட இருக்குது. ஸோ ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது? கார்பன்ல இருக்கிற sp3 கார்பனோட பாண்டிங்ல இன்வால்வ் ஆகி சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இன்னொரு சிங்கிள் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் கூட சேர்ந்துட்டு ஸோ அது வந்து ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா 108.9 டிகிரி. ஸோ ஆக்சுவலா நமக்கு வந்து என்ன ஆங்கிள் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா 109 டிகிரி 109.5 டிகிரி வரணும். ஸோ ஏங்க சேஞ்ச் ஆயிருக்கு? பாண்ட் ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. ஸோ என்ன ரீசன் பார்த்தோம்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்னால ரிப்பல்ஷன்னால தான் இங்க வந்து ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் தி அல்கைல் ஹாலைட். ஒரு அல்கைல் ஹாலைட் எடுத்துட்டு ஸோ டைல்யூட் அல்காலி கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ அல்காலிங்கிறது இங்க வந்து NaOH. ஸோ ரியாக்ட் பண்ணும்போது அங்க என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. சப்ஸ்டிடியூஷன்னா ஸோ இங்க வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்குதா? ஸோ இது வந்து எப்படி பிரியும்னா R பிளஸ் ஆகும், X மைனஸ் ஆகும், செப்பரேட் ஆகும். ஸோ இங்க வந்து Na வந்து எப்படி இருக்கும்? ஸோ Na பிளஸ் OH வந்து மைனஸா இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் ஹாலைடுக்கு பதிலா ஸோ இந்த OH போய் அந்த இடத்துல போய் சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஸோ அதனால தான் இது பேர் வந்து என்னது? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இந்த OH போய் அங்க போய் ஜாயின் ஆகுது, ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அததான் நம்ம என்ன சொல்றோம்? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ அப்ப இங்க இருக்கிற NAவும் Xவும் சேர்ந்து NaXஆ வெளில போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அல்கீன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து மார்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. மார்கோனிக் ஆஃப் அடிஷன்னா வந்து என்னன்னா ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கேன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்னா வந்து என்னன்னா ஸோ இப்ப டபுள் பாண்ட் இருக்குது, அதை சுத்தி இருக்கிற கார்பன் வந்து சிமிலரா இருந்துச்சுன்னா, அதாவது சிமிலர்னா இங்கேயும் CH2 குரூப், இங்கேயும் CH2 குரூப். ஸோ அந்த மாதிரி 2 சைடுமே ஒரே மாதிரியே இருந்ததுன்னா அது வந்து சிமிலர். ஓகே. சோ இது வந்து என்னன்னா அன்சிமெட்ரிக்கல்னா இங்க CH இருக்கு, இங்க CH2 இருக்கு. அப்ப இது வந்து அன்சிமெட்ரிக்கல் கார்பன். ஒரு அன்சிமெட்ரிக்கல் கார்பன் கூட நம்ம எடுத்துக்கிற ரீஏஜென்ட் வந்து என்ன பண்ணணும்னா சோ இது வந்து இப்ப வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். சோ அது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சோ H பிளஸும் OH மைனஸ் ஆகவும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு மார்கோனிக் ஆஃப் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மாரி இருக்கிற அன்சிமெட்ரிக்கல் அல்கேன்ன நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட்ல இருக்கிற நெகட்டிவ் பார்ட் வந்து ஸோ எந்த கார்பன்ல வந்து ஹைட்ரஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ இப்ப இந்த கார்பன்ல. ஸோ அப்ப நம்ம எடுத்துக்கிற அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் கூட ஸோ நெகட்டிவ் பார்ட் போய் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் கூட போய் அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் தென்
இன்னொரு இருக்கிற பாசிட்டிவ் பார்ட் வந்து எந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து அதிகமா இருக்கோ அங்க போய் சேரும். ஸோ அப்போ வந்து என்ன எப்படி இப்போ காம்பவுண்ட் வந்து கிடைக்கும்? ஸோ CH3 இந்த கார்பன்ல தான் ஹைட்ரஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அப்ப நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட்ல இருக்கிற நெகட்டிவ் பார்ட் போய் இந்த கார்பன்ல போய் ஜாயின் ஆகுது. பாசிட்டிவ் பார்ட் ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற இந்த காம்பவுண்ட் கூட போய் சேருது. ஸோ அப்ப நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்? CH3 CH இந்த OH இந்த அங்க நம்ம ஆட் பண்ற OH ஸோ அண்ட் தென் சிங்கிள் பாண்ட் நம்ம ஆட் பண்ற இந்த பாசிட்டிவ் பார்ட் இங்க. ஸோ CH3. ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து ஃப்ரம் கிரிக்னான் ரியேஜென்ட். ஸோ இதை வந்து எது ஃபாலோ பண்ணுதுன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆஃப் தி கிரிக்னான் ரியேஜென்ட். ஸோ கிரிக்னான் ரியேஜென்ட்டை ஒரு ஆல்டிஹைடு கூட கீட்டோன் கூட ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் நம்ம பண்ணும்போது ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயே நம்ம ஃபார்மால்டிஹைடு வந்து எடுத்துக்கிட்டோம்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. வேற ஏதாவது ஆல்டிஹைடு எடுத்துட்டோம்னா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கீட்டோன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ ஃபார்மால்டிஹைடு குரூப்னா வந்து என்ன அர்த்தம்னா CHO. ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து CHOவா இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்டிஹைடு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து C டபுள் பாண்ட் O அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து இங்க வந்து வேற ஏதாவது ஒரு அல்கைல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப C டபுள் பாண்ட் வித்தோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கீட்டோன். ஸோ ஒரு கீட்டோன் கூட நம்ம கிரிக்னான் ரியேஜென்ட் ஆட் பண்ணோம்னா அங்க வந்து டெர்ஷரி ஆல்கஹால் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கீட்டோனிக் குரூப் வந்து எடுத்துக்கிறோம். RMgXங்கிறது வந்து ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் தி கிரிக்னான் ரியேஜென்ட். ஸோ இப்ப இந்த குரூப்ல வந்து ஸோ இப்ப இந்த குரூப் இருக்கு இல்லையா? ஒரு கீட்டோனிக் குரூப் வந்து இருக்குது. ஸோ இங்க வந்து நம்ம என்ன இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா இங்க இருக்கிற ஆக்ஸிஜன் வந்து எப்படி இருக்கும்? ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்ப இங்க கார்பன்ட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஆக்ஸிஜன் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணி அத நோக்கி ஈர்த்துக்கிறதுனால இது வந்து எப்படி மாறும்? டெல் நெகட்டிவ்னு சொல்றோம். ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் குடுக்கறதுனால இது வந்து டெல் பாசிட்டிவ் அப்படின்னு போடுறோம். ஸோ அப்ப அது மாரி கிரிக்னான் ரியேஜென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு பார்த்தோம்னா, Mgx பிளஸ் ஆகும். R வந்து மைனஸ் ஆகவும் இருக்கும். ஸோ அப்ப இது மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து அட்ராக்ஷன் வந்து நடக்கும். இந்த Mg எக்ஸ் வந்து இந்த ஆக்ஸிஜன் கூட கம்பைன் ஆகுது. ஓகே. ஸோ அப்ப இங்க இருக்கிற பாசிட்டிவ் கூட ஸோ இந்த R போய் ஜாயின் ஆகும். ஸோ வி ஆர் கெட்டிங் OMgX. ஸோ இது பேரு அடங்க்ட் இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற வாட்டர் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H பிளஸ் அண்ட் தென் OH மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? இந்த OH குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இங்க இது வந்து பிளஸ், இது வந்து மைனஸ் இல்ல. ஸோ அப்ப இது 2ம் அட்ராக்ஷன் ஆகி வி ஆர் கெட்டிங் C சிங்கிள் பாண்ட் வித் OH வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இது வந்து பிளஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இந்த OH வந்து இது கூட சேர்ந்துட்டு MgOHXங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வி ஆர் கெட்டிங் ஆல்கஹால். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் ஃபினைல் மெக்னீசியம் எக்ஸாம்பிள் வந்து இது ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ மெக்னீசியம் புரோமைடுன்னு இருந்தாலே அது வந்து என்னது? கிரிக்னான் ரியேஜென்ட். ஸோ நம்ம ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ காமன் ஃபார்மால்டிகைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்மால்டிகைடு CHO இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? C டபுள் பாண்ட் வித் OH. ஸோ இப்படி வந்து எழுதுவோம். ஸோ அப்ப வந்து இங்க வந்து என்ன நடக்கும்? ஆக்ஸிஜன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறதுனால, ஸோ அது வந்து என்ன ஆகும்? நெகட்டிவா மாறும். ஸோ கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸ டொனேட் பண்றதுனால இது வந்து பாசிட்டிவா மாறும். ஸோ அப்ப OMgX இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து என்ன ஆகும்? இது வந்து பிளஸ் ஆகும். ஸோ இது வந்து மைனஸா மாறும். ஸோ அப்ப வந்து என்ன ஆகும்? இங்க இருக்கிற MgBr வந்து பிளஸ், இது வந்து நெகட்டிவ். அப்ப வந்து என்ன ஆகும்? இது வந்து இந்த ஆக்ஸிஜன் கூட கம்பைன் ஆகுது. இந்த C6H5 வந்து இந்த கார்பனோட ஜாயின் ஆகுது. ஸோ அதான் இந்த காம்பவுண்ட். ஸோ C கார்பனோட வந்து C6H5 வந்து கம்பைன் ஆகுது. அந்த O கூட MgBr வந்து கம்பைன் ஆகுது. ஸோ இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இத என்ன பண்றோம்? ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H பிளஸ் OH மைனஸா இருக்குமா? இந்த OH வந்து எது கூட சேரும்? ஸோ இந்த MgBr கூட சேர்ந்துரும். ஸோ அந்த MgBr கூட OH சேர்ந்துட்டு, ஸோ அது MgOHBr வெளில வந்துருது. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் இங்க போய் சேர்ந்துட்டு C6H5 CH2OHங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ காம்பவுண்டோட பேர் வந்து ஃபினைல் மெத்தனால்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க வந்து என்ன பண்ணிக்கிறோம்? எத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ இததான் நம்ம எப்படி எழுதுவோம்? C2H5 C2H5 MgBrன்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் டைப் ஆல்டிகைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து என்ன ஆகும்? இது பாசிட்டிவா மாறும், இது நெகட்டிவா மாறும். ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ் பார்ட்டோட இந்த MgBr போய் ஜாயின் ஆகும். ஸோ இந்த O கூட சாரி இந்த கார்பன் கூட C2H5 வந்து ஜாயின் ஆகுது. ஸோ கார்பனோட C2H5 வந்து இருக்குது. ஸோ அந்த ஆக்ஸிஜனோட MgBr வந்து போச்சு. ரிமைனிங் வந்து அப்படியே எழுதுறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த MgBrஓட OH சேர்ந்துட்டு ஸோ MgOHBr வெளில போயிடும். ஸோ இங்க வந்து நமக்கு H மட்டும் இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். ஸோ அப்ப we are getting CH3, CH2, CH2, CH3OH பியூட்டன் 2 ஆல் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அசிட்டோன் எடுத்துக்கிறோம். ஸோ அசிட்டோன் சேம் சேம் டைப். அசிட்டோன்னா வந்து என்ன ஆகும்? இங்க வந்து ஹைட்ரஜன் இருக்காது. C டபுள் பாண்ட் வித் O மட்டும் இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் ஆகும், இது நெகட்டிவ் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் கூட இந்த O கூட என்ன ஜாயின் ஆகுது? OMgBr வந்து ஜாயின் ஆகும். ஸோ இந்த கார்பன் கூட ஸோ இந்த கார்பனோட ரிமைனிங் இருக்கிற ஸோ இந்த இது இருக்கு இல்லையா? ஸோ CH3, CH2 ட்ரைஸ். ஸோ இது வந்து இந்த கார்பனோட ஜாயின் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது OH குரூப் வந்து ஸோ ஹைட்ராலிசிஸ்னா H பிளஸ் OH இல்லையா? ஸோ அப்ப H வந்து இங்க போய் ஜாயின் ஆயிடும். ஸோ இதோட சேர்ந்துட்டு ஸோ ஸோ ஹைட்ரஜன் இங்க போய் சேர்ந்துட்டு ஸோ MgOHBr வெளில வந்துரும். இங்க போய் ஒரு OH போய் ஆட் ஆயிடுது. ஸோ we are getting 2-methyl hexane 2 all. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோபோரேஷன். ஸோ ஹைட்ரோபோரேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ B2H6 டைபோரேன் எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு அல்கீன் கூட வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது இங்க இருக்குது இல்லையா? 2 போரானும் இங்க போய் ஜாயின் ஆயிடும். ஸோ அதான் 2 போரான். ஸோ அப்ப 2 போரான் வந்து இங்க போய் ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ CH3 CH. ஸோ இங்க இருக்கிற டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறும். ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆகும். ஸோ CH3 CH2 இங்க சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ இங்க எத்தனை டைம்ஸ்? இங்க 2 போரான் இருக்கனால இங்க முன்னாடி வந்து 2 போட்டுரும். ஸோ ஹைட்ரஜன் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்குது இங்க. ஸோ உங்க த்ரைஸ் வந்து போட்டுறோங்க. ஸோ ஈக்குவேஷன் வந்து ஃபைனலா வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம். ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும்? ட்ரை அல்கைல் போரேன். ஸோ அல்கேன் வந்து எத்தனை டைம் இருக்கணும்னு சொல்றாங்க? 3 டைம். ஸோ ட்ரை அல்கைல் போரேன். ஸோ அத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க OH குரூப் வந்து இங்க போய் ஆட் ஆகுது. ஸோ 3 ஸோ 3 டைம்ஸ் இருக்குதுல்ல, இங்க 3 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால 3 CH3 CH2 CH2 OH குரூப் போய் அங்க போய் ஆட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் தி கார்போனில் காம்பவுண்ட். ஸோ ரிடக்ஷன்னா என்ன வந்து என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் தி ஹைட்ரஜன். ஸோ ஒரு ஆல்டிஹைடையோ கீட்டோனையோ நம்ம ரிடக்ஷன் பண்றோம். ஸோ எதோட பிரசன்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட பிரசன்ஸ்ல. ஸோ டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் அதான் வந்து THFன்னு சொல்றோம். நம்ம வந்து followed in the presence of the THF followed by hydrolysis. So first வந்து reduction பண்றோம். நெக்ஸ்ட் வந்து hydrolysis பண்ணும்போது நமக்கு ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல இருக்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து கார்போனில் குரூப்பை ரெடியூஸ் பண்ணும். பட் நாட் தி அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஸோ வந்து ஒரு அசிட்டோன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அசிட்டோன் வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? ரிடக்ஷன் பண்றோம். ஸோ ரிடக்ஷன்னாலே வந்து என்னது? அடிஷன் ஆஃப் தி ஹைட்ரஜன். ஸோ அப்ப 2 ஹைட்ரஜன் இங்க வந்து ஆட் ஆகணும். ஸோ அப்ப இங்க வந்து ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ உங்க O கூட ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்ப we are getting the compound propan 2 all. ஸோ இது வந்து ப்ரொப்பன். எதுக்கு ப்ரொப்பன்னு சொல்றோம்? இது ஒரு கார்பன், இது வந்து ஒரு கார்பன். ஸோ இது வந்து ஒரு கார்பன், இது வந்து ஒரு கார்பன். ஸோ 3 கார்பன் வந்து இருக்குது. ஸோ இதோட செகண்ட் பொசிஷன்ல வந்து ஆல்கஹால் இருக்குது. ஸோ அதனால இந்த காம்பவுண்டோட பேர் வந்து ப்ரொப்பன் 2 ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பென்சாயிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஸோ பென்சாயிக் ஆசிட் எடுத்துட்டு நம்ம வந்து ரிடக்ஷன் பண்றோம். ஸோ அப்ப 2 ஹைட்ரஜன் வந்து இங்க வந்து ஆட் ஆகணும். ஸோ அது வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. CH2OH. ஸோ இன்னொரு ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஹைட்ரஜனோட இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ CH2. ஸோ இங்க இருக்கிற ஒரு ஆக்ஸிஜனோட ஒரு OH வந்து ஜாயின் ஆகுது. ஸோ we are getting phenyl methanol. ஸோ நெக்ஸ்ட் வந்து எத்தில் எத்தனோயேட். ஸோ இது வந்து ஒரு எத்தில் குரூப்.
எத்தில் மெத்தனோயேட் இது. ஸோ எத்தில் மெத்தனோயேட். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்றோம்? ரிடக்ஷன் வந்து பண்றோம். ஸோ வி ஆர் கெட்டிங் ஆல்கஹால். இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? ஒரு வந்து நமக்கு வந்து எஸ்டர் குரூப் இருக்கும்போது, ஸோ எஸ்டர் குரூப்னா வந்து என்னன்னா, ஒரு அல்கைல் குரூப்போட COO அந்த மாரி ஒரு ஃபங்ஷனல் குரூப் இருந்ததுன்னா, அது வந்து எஸ்டர் குரூப். ஸோ அப்ப இந்த C டபுள் பாண்ட் வந்து இருக்கும். இந்த OR குரூப் வந்து தனியா வந்து வெளில போயிடும். ஸோ அப்ப இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். இந்த ஆக்ஸிஜனோட ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். ஸோ வி ஆர் கெட்டிங் 2 எத்தனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து குரோட்டன் ஆல்டிஹைடு. ஸோ ஒரு ஆல்டிஹைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அத வந்து நம்ம வந்து ரிடக்ஷன் பண்றோம். ஸோ ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு இந்த கார்பன்ல ஓ கூட ஒரு ஓ கூட வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்ப இங்க வந்து OH மாறும். இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது CH2 மாறும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே நம்ம எழுதிடுறோம். ஸோ ஃபைனலா நம்ம என்ன எப்படி எழுதலாம்னா, இப்போ ஒரு சி டபுள் பாண்ட் ஓவ நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது, ரிடக்ஷன் ஆனா அது எப்படி மாறும்? CHOH மாறும். COOH அதாவது ஆசிட் குரூப்ப நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது அது எப்படி மாறும்? CH2OH மாறும். ஸோ அந்த மாரி ஒரு எஸ்டர் குரூப்னா COO குரூப்ப வந்து நான் ரிடக்ஷன் பண்ணா, ஃபைனலா என்ன ஆல்கஹால் கிடைக்கும்? CH2OHங்கிற ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ ஒரு ஆல்டிஹைடு ரிடக்ஷன் பண்ணா, அது வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? CH2OH கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் எழுதாமலே ஃபைனல் ப்ராடக்ட்ட எழுதிடலாம். ஸோ ஒரு கீட்டோன் வந்து இருந்ததுன்னா, அத ரிடக்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? CHOH. ஒரு ஆசிட ரிடக்ஷன் பண்ணா CH2OH கிடைக்கும். அந்த மாரி ஒரு எஸ்டர் குரூப் இருக்கிற காம்பவுண்ட ரிடக்ஷன் பண்ணா CH2OH கிடைக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ஆல்டிஹைடு இருக்கிற குரூப்ப ரிடக்ஷன் பண்ணா CH2OH வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? when 2 or more functional group are present in the molecule. ஸோ 2 ஃபங்ஷனல் குரூப் இருக்குது. இந்த காம்பவுண்ட்ல வந்து பார்த்தோம்னா, ஆசிட்ங்கிற ஒரு ஃபங்ஷனல் குரூப் இருக்குது. CO வந்து கீட்டோனிக் குரூப்பும் பிரசன்ட் ஆயிருக்குது. ஸோ இதுல வந்து இது மாரி காம்பவுண்ட்ல எத நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆட் பண்ணோம்? சோடியம் போரோஹைட்ரைடு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து என்ன பண்ணும்? கார்பனைல் குரூப்ப தான் வந்து ரெடியூஸ் வந்து பண்ணும். ஸோ அப்ப C டபுள் பாண்ட் O இருந்தா அந்த காம்பவுண்ட் வந்து எப்படி மாறும்? CHOH மாறும். ஸோ அப்ப இந்த இடத்துல அந்த CO இருக்கிற இடத்த மட்டும் நம்ம எப்படி மாத்துறோம்? CHOHன்னு மாத்துறோம். ஸோ ரிமைனிங் வந்து அப்படியே எழுதிடுறோம். ஸோ அப்ப இந்த இடத்த எடுத்துட்டு நம்ம என்ன எழுதுறோம்? CHOHன்னு எழுதுறோம். அகைன் CH2 CH2 COOH. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால். கிளைகாலோட ஃபார்முலா வந்து என்னன்னா CH2OH CH2OH. ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, ஈத்தீன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து ஹைட்ராக்சிலேஷன் பண்றோம். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஸோ கோல்டு டைல்யூட். ஸோ கோல்டு அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் நம்ம எப்படின்னு சொல்லுவோம்? பேயர்ஸ் ரியேஜென்ட். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ இங்க வந்து ஒரு OH. ஸோ இந்த இடத்துல இந்த கார்பன்ல ஒரு OH, இந்த கார்பன்ல ஒரு OH வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வி ஆர் கெட்டிங் ஈத்தேன் 1,2 டயால். ஸோ 2 கார்பன் இருக்கறனால ஈத்தேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் இருப்பனால ஸோ 1,2 டயால். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிப்பரேஷன் ஆஃப் த கிளிசரால். ஸோ இதுல வந்து கிளிசரால் ப்ரிப்பேர் பண்ண நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? கிளிசரல் பால்மிடேட்ங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட 3 டைம்ஸ் ஆஃப் NaOH வந்து ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து அப்படியே பிரேக் ஆயிடுது. ஸோ இங்க இருக்கிற OH குரூப் வந்து என்ன ஆகுது? ஸோ இங்க 3 OH இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இந்த 3 இடத்துலயும் சேர்ந்துட்டு, ஸோ 3 OH CH2OH, CHOH, CH2OH போய் ஜாயின் ஆகுது. ஸோ இங்க இருக்கிற 3 சோடியம் வந்து ஒவ்வொரு ஆக்ஸிஜன் கூட போய் சேர்ந்துருது. ஸோ இந்த மாலிக்யூல் இது வந்து எப்படி கிடைக்கும்? 3 டைம்ஸ் ஆஃப் இப்போ ஒவ்வொரு ஆக்ஸிஜன் கூடயும் ஒவ்வொரு சோடியம் போய் ஜாயின் ஆகும். ஸோ 3 NaO. ஸோ இந்த காம்பவுண்ட் அப்படியே எழுதிடுறோம். ஸோ இங்க வந்து என்ன ஆகுது? CH2OH, CHOH, CH2OH. ஸோ அந்த காம்பவுண்டோட பேர் வந்து என்னது? கிளிசரால். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சஜஸ்ட் த suitable carbonyl compound for the preparation of pent 2N1 ஆல். ஸோ இந்த காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுனா, ஸோ நம்ம வந்து எந்த கார்பனைல் குரூப் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்? 2 பென்டனல் எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ன்னு முடிஞ்சதுன்னா அங்க வந்து என்ன அர்த்தம்? ஒரு ஆல்டிஹைடு குரூப் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 2 பென்டினல். ஸோ அந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு அத வந்து ரிடக்ஷன் பண்றோம். ஸோ அப்போ ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கும்போது, ஸோ அத ரிடக்ஷன் பண்ணா அது எப்படி மாறும்? CH2OH மாறும். ஸோ அப்ப இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதலாம்? CH3 அப்படியே எழுதிட்டோம். CH அப்படியே எழுதிட்டோம். அந்த டபுள் பாண்ட் அப்படியே எழுதியாச்சு. ஸோ இந்த CHக்கு இந்த CH எழுதியாச்சு. ஸோ அண்ட் தென் CH2 எழுதியாச்சு. ஸோ அண்ட் தென் இந்த CH2 CHOக்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம்? CH2OH. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 மெத்தில் புரோப்பீன. ஸோ 2 மெத்தில் புரோப்பீன எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? H2SO4 H2O போடும்போது, ஸோ இது வந்து என்னன்னா மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஸோ மார்கோனிக் ஆஃப் அடிஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் வந்து இருக்கும். ஸோ அத வந்து என்ன பண்றோம்? நெகட்டிவ் பார்ட் வந்து எந்த கார்பன் வந்து ஹைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கோ, நெகட்டிவ் பார்ட் அங்க போய் ஆட் ஆகும். பாசிட்டிவ் பார்ட் எந்த கார்பன்ல வந்து ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ, அங்க வந்து ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்ப வந்து வாட்டர் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H plus OH minus. ஓகே. OH மைனஸ். ஸோ இது வந்து அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். ஏன்னா ஒரு சைடு கார்பன், இன்னொரு சைடு வந்து CH2. சிமிலரா இல்ல. ஸோ அப்ப OH வந்து எது கூட ஆட் ஆகும்னு பார்த்தோம். எந்த சைடு வந்து டபுள் பாண்ட்ல எந்த கார்பன்ல வந்து ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க போய் ஆட் ஆகும். ஸோ இப்ப இந்த சைடு ஹைட்ரஜனே இல்ல. அப்ப கார்பன் இந்த OH வந்து இந்த கார்பனோட ஜாயின் ஆகுது. ஸோ அப்ப ஹைட்ரஜன் எது கூட ஆட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ எந்த கார்பன்ல அதிகமா ஹைட்ரஜன் இருக்குதோ அங்க போய் ஆட் ஆகும். ஸோ அப்ப ஹைட்ரஜன் போய் இந்த கார்பன்ல ஆட் ஆகுது. ஸோ எப்படி நம்ம காம்பவுண்ட் கிடைக்கும்? CH3 C இந்த OH அங்க மேல போய் ஜாயின் ஆயிடுது. ஸோ கீழ பேஸ்ல இருக்க CH3 அப்படியே இருக்கும். இங்க வந்து என்ன ஆகும்? ஸோ இங்க வந்து இன்னொரு கார்பன் ஆட் ஆனா இது CH3 மாறி இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து ஸோ 2 மெத்தில் ப்ரோப்பன். ஸோ 3 கார்பன் இருக்கறனால ப்ரோப்பன். ஸோ செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் இருக்கறனால 2 ஆல். So next one, the third question, how will you prepare the following using the Grignard reagent? So Grignard reagent use பண்ணும்போது, so எதை யூஸ் பண்ணா நமக்கு tertiary alcohol கிடைக்கும்? ஒரு ketone group யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்? tertiary alcohol வந்து ஃபார்ம் ஆகும். So அப்ப Grignard reagent வந்து எடுத்துக்கிறோம். So CH3MgBr ஒரு அசிட்டோன். ஸோ என்ன கீட்டோன் எடுத்துக்கிறோங்க நம்ம அசிட்டோன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப ஆக்சிஜன் போய் இது வந்து எப்படி மாறும் நமக்கு? ஸோ இது வந்து பாசிட்டிவா மாறும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இப்ப அந்த ஆக்சிஜன் வந்து நெகட்டிவா இருக்கறனால அது கூட போய் அந்த MgBr போய் ஜாயின் ஆகும். ஸோ அப்ப OMgBr. ஸோ அப்ப இந்த கார்பனோட என்ன ஆகும்? இந்த CH3 போய் இந்த கார்பனோட போய் ஆட் ஆகும். ஸோ அப்ப CH3 OMgBr இங்க வந்து பேஸ்ல CH3 வரும். இந்த CH3 இத வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து இங்க வந்து என்ன ஆகும்? இங்க OH குரூப் வந்து இது MgBr OH மாறி அது வந்து வெளில போயிடும். இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ O வந்து OH இந்த இடத்துல மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அலைல் ஆல்கஹால் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஸோ நம்ம வந்து அலைல் ஆல்கஹால்ங்கிறதுனால நம்ம அலைல் மெக்னீசியம் புரோமைடு வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து ஒரு ஃபார்மால்டிஹைடு கூட போடுறோம். ஸோ ஃபார்மால்டிஹைடு கூட போடும்போது இந்த ஆக்ஸிஜன் வந்து எதோட ஆட் ஆகும்? MgBr கூட ஜாயின் ஆகும். ஸோ இங்க இருக்கிற கார்பன் கூட வந்து இந்த கார்பன் வந்து ரிமைனிங் இருக்கிற அந்த CH2 டபுள் பாண்ட் வித் CH ஓட ஜாயின் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இத வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்படி ஸ்ப்ளிட் ஆகுமா? ஸோ அப்போ H வந்து இங்க போய் ஆட் ஆகும். OH வந்து MgBr கூட ஜாயின் ஆகுது. ஸோ வி ஆர் கெட்டிங் allyl alcohol.